டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கு பொதுமக்கள் இனிமேல் போவதில்லை. ஏன் என்று பார்த்தீங்க என்று சொன்னால், உலகத்திலேயே முதல் தடவையாக டிவிகே விஜயோட நண்பர் விஜயோட கட்சிக்குத்தான் இந்த கட்சி மீட்டிங்குக்கு பொதுமக்கள் தொண்டர்கள் சிஆர் கோட் மூலம் அவர்கள் யார் யார் வரப்போகிறார்கள், எங்கேருந்து வரப்போகிறார்கள், அவர்களுடைய வயசு, அது இது எல்லா டீட்டெயிலோடையும் அறிமுகமாகி முன்பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். இதுவே உலகத்திலேயே முதல் தடவை, எனக்கு தெரிய இது முதல் தடவை. இனிமேல் மற்ற கட்சிகளுக்கு அப்படி போவது இல்லை. இதற்கு காரணங்கள் பல, நான் சிலதை சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்றால், மற்ற கட்சிகளுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே விதமான ஆட்கள் தான். மூன்று விதமான ஆட்கள். ஒன்று அவர்களுடைய கட்சிக்காரர், அடுத்தது பொதுமக்களில் பார்த்தீங்கன்னா வழிப்போக்கர்னு சொல்லி, அதாவது அந்த வழியை அந்த மீட்டிங் இடத்தை தாண்டி போகிறாக்கள். போய்கொண்டிருக்கும் போது, அது மீட்டிங் நடக்கும்போது, ஒரு கூட்டம் நடக்கும்போது அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி புதினம் பார்க்க போகிறாங்க. ஒன்று. அடுத்தது அந்த கூட்டத்துக்கு வருவதால் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அந்த கூட்டத்துக்கு போவார்கள். உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துக்கு போவார்கள். இந்த மூன்று விதமான ஆட்கள் தான் இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே மீட்டிங்களுக்கு, அந்த கட்சி கூட்டங்களுக்கு போகக்கூடிய ஆட்கள். ஸோ அவைக்கு தெரியாது அப்போ யார் வர போயிடும் என்று. அவருடைய கட்சிக்காரரை மட்டும்தான் தெரியும், வேறு யாரையும் தெரியாது. அதனால் ஒரு மெயின் ரீசன், அவர்களுடைய கூட்டங்களுக்கு, மீட்டிங்களுக்கு இனிமேல் யாரும் போவது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்குக்கு தாவேகா டிவிகே கட்சியோட மீட்டிங்குக்கு போனவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய தனிநபர், அதாவது விஜய் என்ற ஒரு தனிநபரை பார்க்கணும் என்ற ஒரு ஆசையில், அவர் மேலுள்ள ஒரு நம்பிக்கையில், அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய வாக்குறுதிகளை தாங்கள் நேரையே கேட்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் போனாக்கள். அவர் ஒரு ரியல் ஹீரோவாகிவிட்டார். அதே மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, புஷி ஆனந்தா இருந்தாலும் சரி, இப்பொழுது அவர்கள் ஒரு ரியல் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதனையாளர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கணும் என்ற ஆசை எல்லாற்ற மனதிலையும் இருக்குது. இவன் எனக்கு கூட இருக்கிறக்கா பார்த்தா சந்தோஷமாக இருக்குமென்ற மாதிரி. அதே நேரம் மற்ற கட்சியில் உள்ள உறுப்பினர்களோ தலைவர்களையோ பார்த்தால் அப்படி ஒரு ஹீரோசிட்டி யாருக்கும் இல்லை, இருக்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை. அதாவது பார்க்கணும் என்ற ஆசை, விருப்பம் ஒருத்தருக்கும் இல்லை. இதனாலேயும் அவர்களுடைய மீட்டிங்களுக்கு இனிமேல் பொதுமக்கள் போவது இல்லை. என்றால் இனிமேல் சட்டமாக வரப்போகிறது, கியூஆர் கோட் மூலம் பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் அந்த மீட்டிங்களுக்கு கூட்டங்களுக்கு வர முடியும் என்று. ஸோ அவர்களுடைய கூட்டங்களுக்கு மக்கள் போவதற்கு முற்றுப்புள்ளி வந்து விட்டது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் இலங்கை தமிழன், லண்டனில் இருந்து. என்னுடைய பேச்சு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ. அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மேற்கொண்டும் சில பதிவுகளை போடுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.